வணக்கம். ஆல் இன் ஒன் ஜூன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல அதாவது முருகப்பெருமானின் வேல் இருக்கு இல்லையா, வேலை வைத்து வீட்டில் வழிபடலாமா கூடாதா அப்படின்ற கேள்விக்கு தான் நம்ம முழு விவரமாக பார்க்க போறோங்க. அதற்கு முன்னால நம்முடைய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நிறைய பேருக்கு இதில் ஒரு சந்தேகம் இருக்குங்க. அதாவது சில பேர் வீட்டில் வேல் வைத்து வழிபடுகிறார்கள், சில பேர் வீட்டில் வேல் இல்லை. ஆனால் நம்ம வீட்டில் வேல் வைத்து வழிபடலாமா கூடாதா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குங்க. அதாவது தாராளமாக வேலை வைத்து வீட்டில் வழிபடலாங்க. அதாவது முருகப்பெருமான் வேல் அப்படின்னாலே வேல் ஒரு ஆயுதம் மட்டும் இல்லைங்க, அது முருகப்பெருமானின் அம்சமாகவே திகழ்கிறது. நம்முடைய அறிவாற்றல் கூடும் மற்றும் பல விதமான சக்திகள் ஒன்று கூடிய வேல், அதாவது முருகப்பெருமானின் வேல் அப்படிப்பட்ட ஆதிபராசக்தியின் சக்திகளை, அனைத்து சக்திகளையும் ஒன்றாக திரட்டி வேல் வடிவமாக முருகப்பெருமானின் ஆதிபராசக்தி கொடுத்திருக்கிறார். அதனால அசுரர்களை அழிப்பதற்காகவே, துஷ்டர்களை துவம்சம் செய்வதற்காகவே முருகப்பெருமானிடம் ஆதிபராசக்தி தாயானவர் தன்னுடைய அனைத்து சக்திகளும் ஒன்றாக திரட்டி வேல் வடிவமாக முருகப்பெருமானிடம் ஒப்படைத்திருக்கிறார். அதனால வேலை வைத்து தாராளமாக வீட்டில் வழிபடலாம். நமக்கு புதிய நம்பிக்கை பிறக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்முடைய அறிவாற்றல் மேம்படும். மேலும் முருகப்பெருமானின் வேல் என்பது ஆதி பராசக்தியின் அருளாற்றலும் மற்றும் அம்பாளின் சக்தியும் ஞான சக்தியும் ஒன்றிணைக்கிறது. அதாவது வேலுண்டு வினை இல்லை அப்படின்ற வாக்கியத்துக்கு ஏற்ப சகல அம்சமும் பொருந்தியது இந்த வேல் வழிபாடு. அதாவது காலகாலமாக தொன்று தொட்டு வரும் வேல் வழிபாடு என்பது நம்முடைய இல்லங்களில் எல்லாரும் வழிபடுகிறார்கள். சிலர் வேல் வழிபாடு செய்வதா கூடாதா அப்படின்ற சந்தேகம் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் இந்த பதிவு. இந்த முருகப்பெருமானின் வேல் வழிபாடு என்பது சில விதிமுறைகள் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க, உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாம புரிய வரும். அதாவது முதல்ல வேல் வழிபாடு செய்யணும்னா நமக்கு வேல் இருக்கணும் இல்லையா, வேல் வேண்டும். அந்த முருகப்பெருமானின் வேல் ஒரு 6 அங்குலம் வடிவமாக இருக்க வேண்டும். சிறியதாக இருந்தால் மிகவும் சிறப்பானது. ஏன்னா இல்லங்களில் நம்ம வழிபடும் போது வேல் நம்ம உள்ளங்கை அளவு அந்த சைஸ்க்கு இருந்தாலே போதுமான அளவு. இரண்டாவதாக முருகப்பெருமானின் வேல் பஞ்சலோகத்துல இருக்கலாம், தங்கத்துல இருக்கலாம், வெள்ளியில இருக்கலாம், பித்தளையில இருக்கலாம், செம்புல இருக்கலாம். எதுல வேணாலும், எந்த உலோகத்தில் வேணாலும் நம்ம வேல் வாங்கிக்கலாங்க. நம்ம இந்த வேல் தான் வாங்கணும், அந்த வேல் தான் வாங்கணும் அப்படின்னு கிடையாது. எந்த உலோகத்தில் வேணாலும் வேல் வாங்கிக்கலாம். மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அடுத்தது கருங்காலி, வேங்கை போன்ற வேல்களையும் நம்ம வாங்கி வழிபடலாங்க. அதுவும் சிறப்பு வாய்ந்தது. மற்றும் வேல் வாங்கிட்டு வந்த பிறகு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா,
வேலை வந்து ஒரு சின்ன கிண்ணத்துல அரிசியை நிரப்பி அந்த அரிசிக்குள்ள வந்து வேலை வந்து அமர வைக்கணுங்க. கீழே வந்து தனியா அப்படி வைக்கக்கூடாது. அதனால அரிசியை நிரப்பி ஒரு பாத்திரத்தில், அதாவது எந்த உலோகத்தில் வேணாலும் இருக்கலாம், அப்படின்னா பித்தளை பாத்திரம் இருக்கு இல்லையா, தாம்பாலம், அதுல அரிசி நிரப்பி நம்ம வந்து முருகப்பெருமானின் வேலை வந்து அதுல நிறுத்தி வைக்கலாம். இந்த வேல் வழிபாட்டை வந்து தினமும் செய்ய முடியல அப்படின்றவங்க வந்து செவ்வாய்க்கிழமையில செய்யலாம், வெள்ளிக்கிழமையில செய்யலாம். அப்படியும் முடியல அப்படின்னா சஷ்டி அன்னைக்கு, கிருத்திகை அன்னைக்கு, அடுத்தது விசாக நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் அப்போ வேல் வழிபாடு செய்யலாம். மாதம் ஒரு முறை வேல் வழிபாடு செய்யலாங்க. இந்த மாதிரி விசேஷ நாட்கள்ல வேல் வழிபாடு செய்தாலே மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அப்படியே நம்ம செய்யலாம். ஏன்னா தினசரி செய்ய முடியாதவர்கள் வந்து இந்த விசேஷ நாட்கள்ல வந்து வேலை வழிபாடு செய்யலாம். அடுத்தது இந்த வேல் வழிபாடு செய்யும் போது நம்ம வந்து ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ அப்படின்னு முருகப்பெருமானுடைய மந்திரத்தை வந்து 108 முறை கூற வேண்டும். அப்படி இல்லைன்னா ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா அப்படின்ற மந்திரத்தை வந்து 108 முறை நம்ம வந்து ஓத வேண்டும். அப்படி சொல்லிதான் நம்ம வந்து வேல் வழிபாடு நம்ம வந்து செய்ய வேண்டும். இது போன்ற எளிய நாமாவளியை சொல்லி நம்ம வேல் வழிபாடு செய்யலாங்க. அப்படி முடியுமானால் நீங்க வந்து உங்க வீட்டுல வேல்மாறல், கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம் இதெல்லாம் வந்து வீட்டுல பாராயணம் செஞ்சா உங்க வீட்டுல நேர்மறை ஆற்றல்கள் நிரம்பி வழியும். அதாவது அவங்களுக்கு வந்து வீட்டுல இருக்கிற மெம்பர்ஸ்க்கு வந்து எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி நேர்மறை ஆற்றல்கள் கூடும். மற்றும் வீடு முழுவதும் வந்து நேர்மறை ஆற்றல்கள் மிகுந்து மற்றும் வீடு முழுவதும் சுபிட்சம் உண்டாகும், அஷ்ட ஐஸ்வர்யம் உண்டாகும் மற்றும் முருகப்பெருமானுடைய பிரசன்னம் அந்த வீட்டுல அப்படியே இறங்கும். அதனாலதான் வந்து வேல்மாறல் மகா மந்திரம் படிக்க வேண்டும் சொல்றோம், கந்த சஷ்டி கவசம் படிக்கணும் அப்படின்னு சொல்றோம். அப்படியும் இல்லைன்னா வந்து சண்முக கவசம் இதெல்லாம் வந்து வேல் வழிபாடு செய்யும் போது நீங்க மனம் உருகி ஒரு மனதோடு நம்பிக்கையுடன் பக்தி சிரத்தையுடன் சொல்ல 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 உங்களுக்கு நேர்மறை ஆற்றல் நிரம்பி வழியும். மற்றும் நீங்க வந்து வேல் வழிபாடு அப்படின்னு செய்யும் போது அந்த வேலுக்கு பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் மற்றும் வந்து பன்னீர் அபிஷேகம் மற்றும் இளநீர் அபிஷேகம் விபூதி அபிஷேகம் போன்றவற்றை வந்து நீங்க செய்யலாமுங்க. அதாவது ஒரு ஸ்டாண்ட் மாதிரி விற்கிறது கடைகள்ல இருக்கு, அது வாங்கிக்கோங்க. அந்த ஸ்டாண்ட்ல வேலை வைத்து வேலுக்கு நீங்க அபிஷேகம் செய்யலாம். அப்படி எல்லா அபிஷேகமும் செய்ய முடியல, பஞ்சாமிர்த அபிஷேகம் கூட செய்யலாங்க, தேன் அபிஷேகம் இதெல்லாம் செய்யலாம். அப்படி செய்ய முடியல அப்படின்னா பால் அபிஷேகம் மட்டும் பாலை விட்டு அபிஷேகம் செஞ்சுட்டு அந்த வேலுக்கு வந்து சந்தன குங்குமம் இட்டு பூக்களால் அலங்காரம் செய்து தூப தீபம் காண்பித்து நல்லெண்ணெய் அப்படின்னா நெய் தீபம் ஏற்ற வேண்டும். விளக்கு நெய் தீபம் ஏற்றி நீங்க வந்து இந்த மாதிரி அபிஷேகம் செய்யணும். அபிஷேகம் செய்யறதுக்கு முன்னால ஒரு மனையை நல்லா துடைத்து விட்டு அந்த மனையில கோலம் போட்டுக்கோங்க. அந்த கோலம் போட்டுட்டு இந்த வேல் வழிபாடு, அதாவது முருகப்பெருமானுடைய வேலை வந்து அந்த ஸ்டாண்ட், அதாவது அபிஷேகம் செய்யற ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாண்ட்ல வைத்து நீங்க அபிஷேகம் செய்யலாம். பின்னர் இந்த அபிஷேக பாலை வந்து நம்ம அருந்தலாம். மற்றும் வந்து நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா கல்கண்டு, திராட்சை, காய்ந்த திராட்சை வைக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்க வந்து பால் வைக்கலாம், சக்கரை பொங்கல் மற்றும் வந்து
உங்களுக்கு பாயசம் எது உங்களால் முடிந்ததோ, வெற்றிலை, பாக்கு, பழம் இதெல்லாம் வச்சு தாம்பூலம் வச்சு நீங்க பகவானுக்கு நைவேத்தியமாக நீங்க படைக்கலாம். அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த முருகப்பெருமானுடைய வேல் வழிபாடு. வேல் வழிபாடு செய்ய செய்ய நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு இப்ப பார்க்கலாம். அதாவது நமக்கு இருந்த தடைகள், எல்லா விதமான தடைகள் தவிடுபடியாகும், நீங்கும், அடியோடு நீங்கும். வேல் வழிபாடு செய்ய செய்ய வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கும் மற்றும் செல்வ வளம் கூடும், பணவரவு அதிகரிக்கும், அஷ்ட ஐஸ்வர்யம் உண்டாகும் மற்றும் நமக்கு மங்கள நிகழ்வு உண்டாகும். நம்ம வீட்டில் மங்கள நிகழ்வு, மங்களமான செய்திகள் நடைபெறும், நிகழ்வுகள் நடைபெறும். அடுத்தது பார்த்தோம்னா, வீட்டில் இருக்கும் துர்சக்திகள், கண்ணுக்கே தெரியாமல் இருக்கின்ற துர்சக்திகள் அனைத்தும் நீங்கும். வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் நிரம்பி வழியும். வீடு முழுவதும் சுபிட்சம் உண்டாகும், லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். அவ்வளவு சக்தி நிறைந்தது முருகப்பெருமானுடைய வேல் வழிபாடு. மற்றும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். எவ்வளவு பாருங்க, வாழ்க்கையில தடைகள், மெயினா தடைகள் நீங்கும். தடைகள் நீங்கினாலே எல்லாமே நமக்கு தானாகவே வந்துவிடும். வெற்றி நிச்சயம். வேல் வழிபாடு எந்த இடத்துலலாம் நம்ம செய்யறாங்களோ அந்த இடத்துல கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ஏனென்றால் முருகப்பெருமானுடைய வேல் ஆயுதம் அசுரர்களை அழுத்தி, துஷ்டர்களை வீழ்த்தி, தீய சக்திகளை அனைத்தும் வீழ்த்தி, முருகப்பெருமான் போரில் ஜெயித்து மற்றும் வெற்றி பெற்ற அற்புதமான முருகப்பெருமானுடைய வேல் வழிபாடு செய்ய செய்ய வாழ்க்கையில் ஜெயம் உண்டாகும், வெற்றி உண்டாகும். அதனால தொடர்ந்து நம்ம வேல் வழிபாடு செய்ய செய்ய நல்லது நடக்கும். அதனால உங்களுக்கு இதுல எந்த சந்தேகமுமே இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ மூலமா வேல் வீட்டுல வைத்து வழிபடலாமா, பண்ணக்கூடாதா அப்படின்ற சந்தேகங்கள் இருக்கும் இல்லையா, தாராளமாக வேல் வைத்து நம்ம வழிபடலாம். மற்றும் இந்த வேல் என்ன ஆகும்னா நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக அமையும். வீடு முழுவதும் சுற்றி வேல் நமக்கு பாதுகாப்பு கவசமாக, முருகப்பெருமானுடைய வேல் நமக்கு எந்நேரமும் எந்த நிமிடமும் நம்முடன் கூடவே இருக்கும். அதனால வேல் முருகனே வேல் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதனால வேல் வைத்து வீட்டில் தாராளமாக வழிபாடு, எப்பவுமே பக்தி சிரத்தையோடு, ஒரு மனதோடு, நம்பிக்கையோடு எந்த செயலை செய்தாலும், மந்திரத்தை சொன்னாலும் சரி, ஸ்லோகத்தை நம்ம உச்சரித்தாலும் சரி, பாடல்களை பாடினாலும் சரி, அதற்கு பலன் ஏராளம். அதனால நம்ம நம்பிக்கையோடு நம்ம வேல் வழிபாடு செய்யலாம். என்ன அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பலனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குங்க, இந்த மாதிரி சந்தேகம். அதனால எல்லாருக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க, அவங்களுடைய சந்தேகம்லாம் நீங்கும். இதன் மூலம் அவர்கள் வேல் வழிபாடு செய்யலாம், அவர்களுக்கு நல்லது நடக்கும். அதன் மூலம் நமக்கு தானாகவே நல்லது சேரும், நல்ல பலன்கள் சேரும் இல்லையா. நாம் பெற்ற இன்பம் வையகம் பெற வேண்டும். அந்த ஒரு வாக்கியத்தோடு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாங்க. மற்றும் நம்முடைய ஆல் இன் ஒன் ஜோன் நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்ல கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா. இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும்.
அதனால நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.